بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحسنات يذهبن السيئات صدق الله العلي العظيم وقال نبينا خير الأنبياء صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمهم من في السماء وقال أيضا اغفروا يغفر لكم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர்கள் மீதும் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கின்ற இன்னும் குழுமவிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக என பிரார்த்தித்தவனாய் எனது உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பழக்க வழக்கமாக வைத்தது யாரையும் அவர்கள் ஏசியது கிடையாது. ஆனால் ஒரு கூட்டத்தாரை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள், வைலுல் லில் அக்மாஇல் கவுல். எந்த கூட்டம் விஷயங்களை கேட்டுக்கொண்டு இன்னொரு காதிலே விட்டு விடுகிறதோ அந்த கூட்டத்தின் மீது நாசம் உண்டாகட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாய் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வல்லம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் இந்த இரண்டாவது ரமதானுடைய ஜும்ஆவிலே அமர வைத்திருக்கிறான். அந்த வரிசையில் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் நோன்பாளிகளாய் குர்ஆனோடும் வணக்கங்களோடும் இந்த மாதங்களிலே நன்மைகளை சம்பாதித்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தின் நோக்கமாய் அநேக நோக்கங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மாதத்தின் பலனாய் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு தரவிருப்பது என்னவோ இந்த பாவ மன்னிப்பை தான் என்று அநேகர்கள் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பாவ மன்னிப்பு என்கிற ஒரு தலைப்பை இஸ்லாத்தை போல் எந்த ஒரு சமயமும் எடுத்தது கிடையாது என்பது வரலாறு. எவ்வளவோ சமயங்கள் இருக்கிறது, எல்லா சமயங்களிலும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் இந்த பாவ மன்னிப்பு என்கிற ஒரு தலைப்பை அவர்கள் சூட்டிக் கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகம் ஆண்டவர் உங்களுடைய சுமைகளை அவர் சுமக்கிறார், அவருடைய இரத்தத்தால் உங்களை சுத்தப்படுத்தி விட்டார் என்கிறது பாவ மன்னிப்பினுடைய தலைப்பை. இன்னொரு சமூகம் இருக்கிறது, விக்கிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து ஏதோ ஒரு நதிகளிலும் ஆறுகளிலும் குளித்து முடித்து விட்டால் அவருடைய பாவங்கள் எல்லாம் கழிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அப்படியெல்லாம் பேசாமல் ஒரு பாவத்தை நினைத்து முதலில் அவன் வருந்த வேண்டும். வருந்தி அந்த பாவத்திற்கு விட்டு அவன் தூர விலகி வந்து படைத்த ரப்புல் ஆலமீனை நோக்கி, யா ரப்பே, நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், இந்த பாவத்தில் இருந்து என்னை நீ பாதுகாத்து நரக நெருப்பிலிருந்து எனக்கு விடுதலை அளி என்று ரப்பிடத்திலே கெஞ்சி மன்றாட வேண்டும். இப்படித்தான் இஸ்லாம் அழகான முறையிலே பாவ மன்னிப்பை சொல்லி காட்டுகிறது. பாவ மன்னிப்பை இஸ்லாம் என்னென்ன வழிகளில் எல்லாம் சொல்லி காட்டுகிறது என்றால், பாவ மன்னிப்பை இரண்டாக பிரித்து வைக்கிறது. மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை இரண்டாக இஸ்லாம் பிரிக்கிறது. முதலாவது அல்லாஹ் நமக்கு அளிக்கிற அந்த மன்னிப்பு, மக்ஃபிரத்துல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நமக்கு அளிக்கிற அந்த மன்னிப்பு. அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்கு நாம் ஒரு பாவம் செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய பாவம் என்றால் என்ன? அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்யாமல் இருப்பதும், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்வதும் தான் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவங்கள். அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவங்களை நாம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ் மன்னிப்பான்.
இது ஒரு வழிமுறை. அல்லாஹ் எப்படியெல்லாம் மன்னிப்பான், அல்லாஹ் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை மன்னிப்பான் என்பது திருமறை பேசுகிறது. 3 வகைகளை திருமறை சொல்லி காட்டுகிறது. ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை மன்னிக்கக்கூடிய வழிமுறைகளை ரப்புல் ஆலமீன் திருமறையிலே 100கணக்கான வசனங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் ஆக முதல் தரமாய் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை மன்னிப்பதற்கு பெயர் அஃபு என்று சொல்லுவார்கள். அஃபுன், ஐனு ஃபா வாவ். அஃபுன்னா என்ன? ஒரு பாவம் செய்யப்பட்டு விட்டால் அந்த பாவம் ஒவ்வொருவருடைய ஏட்டிலும் அது பதிவு செய்யப்படும். அவரவர்களுடைய ஏட்டிலே அந்த பாவங்கள் பாவ கணக்கு பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட அந்த பாவ கணக்கு ஏட்டிலேயே இருக்கும். ஆனால் அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கான தண்டனையை நீக்கி விடுவான். இதுக்கு பேர் தான் அஃபூன் என்று சொல்வார்கள். நம்முடைய பாவம் நம்முடைய புத்தகத்தில் தான் இருக்கும். அந்த புத்தகத்திலிருந்து அது அழிக்கப்பட்டிருக்காது. ஆனால் நமக்கான தண்டனை விளக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் முதல் தரமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு அஃபூன். இரண்டாவதாய் தன்னுடைய அடியார்களுக்கு இன்னும் அதிகமாய் அல்லாஹ் அளிக்கக்கூடிய பாவ மன்னிப்பு என்பது மகுஃபிரத் என்று சொல்வார்கள். மகுஃபிரத் என்றால் என்ன? மகுஃபிரத் கஃபர என்ற வார்த்தைக்கான பொருள் அழித்தல். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவத்தை நம்முடைய ஏட்டிலிருந்தே அழித்து விடுவான். நம்முடைய பாவங்களை கண்டும் காணாமல் ஆக்கி விடுவான். அப்படி ஆக்குவது இரண்டாவது ரகமான ஒரு பாவ மன்னிப்பு. முதலாவதாக அஃப்வன், நம்முடைய ஏட்டிலே அந்த பாவம் இருக்கும், ஆனால் நமக்கான தண்டனையை அல்லாஹ் குறைத்து விடுவான். இரண்டாவது, நம்முடைய ஏட்டிலிருந்தே அல்லாஹ் அந்த பாவத்தை அழித்து விடுவான். மூன்றாவதாய் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதாக சொல்லி காட்டுகிறான். தௌபா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். தௌபா இந்த வார்த்தை மிக ஆழமானது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து ரப்புல் ஆலமீனிடத்திலே மீளுவதற்கு முன்னால் அந்த பாவத்திலிருந்து முதலாவதாய் மீண்டு ரப்பை நோக்கி செல்லுகிற வழியிலெல்லாம் நல்ல அமல்களோடு ரப்பை போய் சந்திக்கிறான் அல்லவா, அந்த ஒரு பயணத்திற்கு பெயர் தான் தௌபா. இந்த தௌபா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கு, இந்த சாராருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த மன்னிப்பு தௌபா என்பது அல்லாஹ் எப்படி வழங்குவான் தெரியுமா? அவர்களுடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. அல்லாஹ் இதை தன் திருமறையிலே பதிவு செய்கிறான். அவர்களுடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தருவேன் என்று. இப்படி 3 ரகங்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியான்களை மன்னிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அல்லாஹ் அடுக்கடுக்காய் சொல்லிக்கொண்டே செல்லுகிறான். அல்லாஹ் தன்னுடைய அடியான்களை மன்னிப்பதற்கு வெறுமனே காரணங்களை மாத்திரம் தேடக்கூடியவன் ரப்பு. ரப்புடைய பழக்கம் அது. தன்னுடைய அடியான்களை மன்னிப்பதற்கு வெறுமனே காரணங்களை மாத்திரம் தேடுவான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஸலவாத்தின் ஹம்ஸ், 5 வக்து தொழுகை. இரண்டாவது அல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மாவிற்கும் இன்னொரு ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட காலம். மூன்றாவது ஒரு ரமதான் இலா ரமதான், ஒரு ரமதானிற்கும் இன்னொரு ரமதானிற்கும் இடைப்பட்ட காலம். இதற்கு மத்தியில் செய்யக்கூடிய அனைத்து சின்ன பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதாக பெருமானார் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் தெள்ள தெளிவாக சொன்ன ஒரு ஹதீஸ். எந்த ஒரு காரணமும் இன்றி அவர்கள் வெறுமனே தொழுதார்கள், வெறுமனே ரமதானை அடைந்தார்கள் என்கிற நோக்கத்திற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பதாக பெருமானார் சொல்லி காட்டினார்கள். இன்னமும் குறிப்பாய் சொல்ல வேண்டும் என்றால், நமக்கெல்லாம் மிக பொருத்தமான ஒரு ஹதீஸ், மிக நீண்ட ஒரு பெரிய ஹதீஸ், முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் சொல்லுகிறார்கள், மலக்குமார்கள் எல்லாம் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்களாம். எங்கே அல்லாஹ்வை பற்றிய நினைவு கூறுதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். எங்காவது அடியார்களை பார்த்து விட்டால் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் உன்னை அங்கே நினைவு கூறுகிறார்கள், யா அல்லாஹ் உன்னை அங்கே நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்து இருக்கிறார்களா? இல்லை யா அல்லாஹ். பார்த்தால் எப்படி நினைவு கூறுவார்கள்? இன்னமும் அதிகமாய் உன்னை நினைவு கூறுவார்கள் யா அல்லாஹ். அப்படியா? அவர்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள்? யா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை யா அல்லாஹ். பார்த்தால் எப்படி அவர்கள் ஆசைப்படுவார்கள்? இன்னமும் அதிகமாய் ஆசைப்படுவார்கள். அவர்கள் எதை விட்டு அஞ்சுகிறார்கள்? அவர்கள் நரகத்தை விட்டு அஞ்சுகிறார்கள் யா அல்லாஹ். நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? நரகத்தை அவர்கள் பார்த்ததில்லை யா அல்லாஹ். நரகத்தை அவர்கள் பார்த்தால் எப்படி அஞ்சுவார்கள்? நரகத்தை அவர்கள் பார்த்தால் இன்னமும் அதிகமாக அஞ்சுவார்கள் யா அல்லாஹ் என்றெல்லாம் சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான், இன்னி அஷ்ஹதுக்கும்
கது கஃபர்து லக்கும். மலாயிக்கத்துமார்களை சாட்சியாக வைத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் இந்த வார்த்தையை தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிறான். இது ஹதீஸின் வாயிலாக, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கிற தகவல். வெறுமனே ரப்பு நம்மை மன்னிப்பதற்கு காரணங்களை மாத்திரம் தேடக்கூடியவன் ரப்பு. இதுதான் மக்ஃபிரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இந்த உலகத்திலே சுற்றக்கூடிய ஒரு சுழற்சி. மக்ஃபிரத்துல் இபாத், அடியார்கள் நம்மை மன்னிக்கக்கூடிய அந்த வகை இஸ்லாம் அதையும் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் இதிலே இரண்டு வகைகளை மட்டும் இரண்டு விஷயங்களை மட்டும் சொல்லி காட்டுகிறது. என்ன அளவில் நாம் அடியார்களை மன்னிக்க வேண்டும், எப்படி அவர்களை மன்னிக்க வேண்டும், இது இரண்டையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. என்ன அளவில் அந்த அடியார்களை நாம் மன்னிக்க வேண்டும், எப்படி அந்த அடியார்களை மன்னிக்க வேண்டும். முதலாவதாக எப்படி அடியார்களை மன்னிக்க வேண்டும், குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃஹல் ஜமீல், அவருடைய பாவங்கள் அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் அப்படி அழிச்சிடணும். அதை விட்டும் புறன்று விடுங்கள், அதை விட்டு புறமுதுகு காட்டுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் அப்படி ஒரு பாவமே நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் அவர்களை மன்னிக்கணும். ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃஹல் ஜமீல், அந்த ஸஃஹா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அது. ஒரு அடியான் உங்களுக்கு தீங்கிழைத்து விட்டால், அவர் ஏதேனும் நஷ்டத்தையோ இன்பத்தையோ துன்பத்தையோ ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு இழைத்து விட்டால், அது உங்களை நஷ்டத்தில் கொண்டு செலுத்தி விட்டால், அவரை நீங்கள் மன்னிக்க நாடினால் அது அவர் தவறே செய்யாதது போல் அவரை மன்னித்து விட வேண்டும். அந்த அளவிற்கு அவர்களை மன்னிக்க சொன்னார்கள். அந்த ஸஃஹா என்கிற வார்த்தைக்கு கீழாய் அவர்கள் எழுதுகிற விளக்கம் என்னவென்றால், அவர்களை நீங்கள் திட்டக்கூடக்கூடாது. மனதளவிலோ நாவளவிலோ எந்த விதத்திலும் அவர்களை நீங்கள் ஏசக்கூடாது. அப்படித்தான் அல்லாஹும் ரசூலும் ஒரு அடியாரை மன்னிக்க சொல்லுகிறார்கள். இப்போ எந்த அளவில் அவங்கள மன்னிக்கலாம்? அநேகமாய் மனிதர்கள் அதிகமாக அநீதம் செய்யக்கூடிய மக்கள், எல்லா மனிதர்களையும் நம்மால் மன்னித்து விட முடியாது. அப்படி மன்னிக்கிறோம் என்று சொன்னால் இந்த அளவிற்கு ரஹ்மான் மன்னிக்க சொல்லுகிறான். அவன் ரஹ்மான் எல்லாரையும் மன்னித்து விடுவான், நம்மால் அப்படி முடியாது. அப்பொழுது குர்ஆனும் சுன்னாவும் இதற்கு நமக்கு என்ன வழிகாட்டுதல்கள் சொல்லித் தருகிறது? பெருமானாருடைய காலத்தில் ஆயிஷா நாயகி அவர்களின் மீது இட்டுக்கட்டல்கள் அதிகமாக பரவிய காலகட்டம். அந்த நேரத்திலே முஸத்தா இப்னு அஸாஸா என்று அவருக்கு பெயர். அந்த சஹாபி ஒரு ஏழை சஹாபி. அந்த சஹாபி பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி, ஆனால் ஏழை. அந்த சஹாபி ஆயிஷா நாயகின் மீது போடப்பட்ட அந்த இட்டுக்கட்டல்களை அந்த சூழ்ச்சி வலையில் தெரியாமல் விழுந்து அந்த இட்டுக்கட்டுதல் பரவுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டார். இந்த சஹாபி ஆயிஷா நாயகி மீது போடப்பட்ட அந்த இட்டுக்கட்டை பரப்புவதற்கான ஒரு காரணமாய் அவர் அமைந்து விட்டார். அந்த சஹாபி அப்படி அமைந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். யார் அபூபக்கர்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையார். தன்னுடைய சொந்த மகளின் மீது ஒரு சஹாபி, அவர் சஹாபி மட்டுமல்ல, அபூபக்கருக்கு என்ன சொந்தம்னா மாமி பையன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு முஸத்தாங்கிற சஹாபி மாமி பையன், ஹாலா பையன். அப்படி இருக்கும்போது அவருக்கு உரிமை இன்னும் ஜாஸ்தி. இன்னும் சொல்லணும்னா அந்த சஹாபி ஏழை சஹாபி, அந்த சஹாபியுடைய எல்லா செலவினங்களையும் பார்த்து கொள்வது அபூபக்கர் ரலியல்லாஹு தான். அவருடைய செலவினங்களில் வாழக்கூடிய அவருடைய உற்ற உறவினராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய மகளை பற்றி அவதூறு பேசுகிறார். அந்த தந்தைக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும்? அந்த தந்தை ஆத்திரத்தில் என்னென்னவோ செஞ்சிருக்கலாம். அவருக்கு எல்லா உரிமைகளும் இருந்தது. ஆனால் அவர் ஒன்று மட்டும்தான் செஞ்சார். இதற்கு பின்னால் அந்த மனிதருக்கு நான் எந்த செலவீனங்களும் செய்ய மாட்டேன் என்று ஒரு சத்தியம் செய்தார். அவர் செஞ்சது, இதுக்கு பின்னாடி அந்த முஸத்தா அப்படிங்கிற அந்த சஹாபிக்கு எந்த ஒரு செலவீனங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அல்லாஹ் கோபத்திலே ஆயத்தை இறக்கி விட்டான். வலா யக்திலி உலுல் ஃபதுலி மின்கும், நீங்கள் அப்படி எல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது. யார் யாருக்கெல்லாம் பொருள் செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் அப்படி சத்தியம் செய்யாதீர்கள். உலில் குர்பா, நீங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடியவராக இருந்தால் அப்படி நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே ஆயத்தை இறக்கினார். அந்த ஆயத்திலே காட்டமான ஒரு வரி என்னவென்று சொன்னால், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லஹும், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்களா? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார்? நபிமார்களுக்கு பின்னால் ஆகச்சிறந்த ஒரு மனிதர் என்று சொன்னால்
அவர் அபூபக்கர். அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிற வாசகம், அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லஹும், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ண மாட்டீர்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்த்துவிட்டு அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க நான் நாடுகிறேன் என்று மீண்டும் அவர்கள் செலவினங்களை தொடர்ந்தார்கள் என்பது வரலாறு. குர்ஆன் இந்த அளவிற்கு மன்னிப்பை நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த மகளை பற்றி இட்டு கட்டுகிறார், அவதூறு பரப்புகிறார், அந்த மனிதரை மன்னிக்க சொல்லுகிறது இஸ்லாம். சில நேரங்களில் நான் சொல்லியது போல் மிதமிஞ்சிய தனமாய் மனிதர்கள் அதிகமாக சென்று விடுவார்கள். அப்படி இருக்கையில் இஸ்லாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன வழிகாட்டல்களை சொல்லித் தருகிறது? இதற்கு உதாரணமாய் யாக்கூப் நபியுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபித்துவம் பெற்ற சில நாட்களில் அவர்களை கிணற்றில் சென்று போட்டு விட்டார்கள் அவருடைய மகன்கள் எல்லாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் தன்னுடைய மகனை இழந்து விட்டார். அவருக்கு தெரிகிறது தான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பது. ஆனால் அவரால் எந்த ஒரு செயலையும் செய்ய இயலாமல் வருத்தத்திலே வருந்த தொடங்குகிறார். வருந்துகிறார். காலங்கள் தொடர்கிறது, வருந்தி கொண்டே இருக்கிறார். குர்ஆன் அதை பதிவு செய்கிறது. அவருடைய கண்கள் எல்லாம் வெளிரி போயின, கண் பார்வை போய்விட்டது என்பதை திருமறை பதிவு செய்கிறது. அவருடைய கவலை எந்த அளவுக்கு இருந்தது என்கிற வாசகங்களை எல்லாம் திருமறை பதிவு செய்கிறது. உங்களுக்கு என்னுடைய கவலைகள் புரியாது என்கிற அவருடைய புலம்பல்களை எல்லாம் எல்லாவற்றையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவ்வளவு கவலை. தன்னுடைய மகனை இழந்த ஒரு நபி அந்த கவலைகளை எல்லாம் கடந்து கொண்டிருக்க, சொந்த குடும்பமே தன்னை ஏமாற்றி இருக்கிறது, இவ்வளவையும் கடந்தார். இறுதியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே அவர்கள் பெறப்பட்டதற்கு பின்னால் அவருடைய மகன்கள் எல்லாம் யாக்கூப் நபி இடத்திலே திரும்புகிறார்கள். திரும்பி வாப்பா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். யாக்கூப் நபி சொன்ன வாசகம் ஒரு முத்தாய்ப்பான வாசகம். அவர் சொன்னது என்ன தெரியுமா? சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, நான் என்னுடைய ரப்பிடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக மன்னிப்பு கேட்குறேன். உங்களை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல, இப்போ நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. அவர் சொன்ன வாசகம் சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி. சௌஃப என்றால் இனிமேல் நான் என்னுடைய ரப்பிடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுவேன். இதுதான் ஒரு முஃமினுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை. உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று முழுமையாக அந்த சூழ்நிலையில் நம்மால் சொல்ல முடியாது என்றால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன். ஆனால் ஒரு காலத்திலும் உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்கிற வாசகம் நம்முடைய வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது. ஏன் அது வந்துவிடக்கூடாது? சிலர் சொல்லுவார்கள், நான் மறுமையில் அவர்களை பார்த்து கொள்வேன். மறுமையினுடைய நிலை தெரியுமா? நாம் எப்படி பிறந்த நிலையில் இருந்தோமோ அப்படி மறுமையிலே இருப்போம். நம்முடைய பாவங்களை நினைத்து நாம் ஓடிக்கொண்டிருப்போம். பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம் ஒரு பொய் சொன்னதுக்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. நாமெல்லாம் ஏமாத்துறோம், எங்கே செல்வதென்று தெரியாமல் இருப்போம். என்ன பண்ணுவது, என்ன செய்வது, அல்லாஹ் நம்மை எப்படி சோதிப்பான், நாம் எந்த இடத்திற்கு செல்லுவோம், சொர்க்கமா நரகமா, எந்த இடத்தில் இருக்கிறோம் என்கிற எந்த ஒரு தகவலும் தெரியாத, எந்த ஒரு நிலையும் புரியாத ஒரு நிலையில் இருப்போம். அந்த நேரத்தில் நம்மால் அந்த சிந்தனை கூட வராது. நம்முடைய நாவுகள் பூட்டப்பட்டிருக்கும். நம்முடைய உடல் உறுப்புகள் பேசக்கூடிய அந்த தருணம் அல்லாஹ்விடத்தில் எப்படி முறையிடுவீர்கள்? வேண்டுமென்றால் ஒரு ஹதீஸை நமக்கு சுட்டி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ். பெருமானார் சொல்லுவார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், யாரிடத்திலே தீனாரோ திர்ஹமோ இல்லையோ, எந்த ஒரு பணங்காசும் இல்லையோ, அவர்தான் முஃப்லிஸ் யா ரசூலல்லாஹ். பெருமானார் சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் என்றால் தொழுகைகளோடும் ஜக்காத்தோடும் நோன்புகளோடும் அவர் வருவார் அல்லாஹ்விடத்தில். எப்படி? தொழுகையோடும் ஜக்காத்தோடும் நோன்போடும். இந்த வார்த்தை கீழாய் விளக்கம் எழுதுபவர்கள் சொல்லுவார்கள், எல்லா ஃபர்தான அமல்களோடும் அவர் அல்லாஹ்விடத்தில் போய் சந்திப்பார், நிச்சயமா நமக்கு சொர்க்கம்னு சொல்லி. அப்போ ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் சொல்லும், என்ன அவர் திட்டாரு, என் மேல் அவர் இட்டு கட்டிட்டாரு, என்னை அவர் கொலை செய்து விட்டார், என்னை அவர் மோசடி செய்து விட்டார், என்னை அவர் அடித்து விட்டார் என்றெல்லாம் ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்திற்கு நீதி செலுத்தக்கூடிய நீதியாளன்
என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய நன்மையிலிருந்து எடுத்து அவருக்கு கொடுத்துருவோம். நம்முடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுத்துருவோம். நம்முடைய நன்மை தீர்ந்து விட்டால் அவர்களுடைய தீமையிலிருந்து எடுத்து நமக்கு வச்சிருவோம். இது அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் அந்த நேரத்தில் இப்படி தான் நீதி கொடுப்பான். அந்த இடத்துல நான் என்னுடைய நீதியை நிலைநாட்டி கொள்ளுகிறேன் என்று பேசக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், சில நன்மைகள் கிடைக்கலாம், சில தீமைகள் கிடைக்கலாம். பெருமானார் இப்படியும் ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள், இர்ஹமு மன்ஃபில் அர்தி யர்ஹமுஹும் மன்ஃபிஸ் ஸமா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய ரப்பு உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இது முதலாவதாய் எல்லா முஃமின்களும் படிக்க வேண்டிய ஒரு பாடம். எல்லோரின் மீதும் கருணை காட்ட வேண்டிய ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாய் பெருமானார் இதையும் சொன்னார்கள், இக்ஃபிரு ஃபயுஃபர் லக்கும். நீங்கள் பிறரை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இது இஸ்லாத்தினுடைய சித்தாந்தம். இந்த மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்திலே அதிகமாக வர வேண்டும். இஸ்லாம் பாவ மன்னிப்பை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பார்த்து பாவ மன்னிப்பை எப்படி தேட வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறது. அநேக திக்ர்கள் அவையெல்லாம் சொல்லுவதற்கான நேரம் இல்லை என்றாலும் கூட அநேக அமல்களையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கொத்து கொத்தாய் நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய பல அமல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதில் முதலாவதாய் எல்லா இமாம்களும் சொல்லக்கூடியது பிறருடைய பாவங்களை நாம் மன்னிப்பது. ஏன் பிறருடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும்? இது ஏன் ஒரு முஃமினுடைய தன்மை என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பை நான் இன்ன காரணத்திற்காக கடமையாக்கினேன் என்று கூறிய காரணம்தான் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் கொண்டவர்களாக தக்வா உடையவர்களாக ஆகுவீர்கள் என்று. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இன்னொரு இடத்திலே இப்படியும் சொல்லுகிறான், வஇன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா, நீங்கள் பிறரை மன்னித்தால் அது தக்வாவுக்கு அடுத்த நிலைன்னு அல்லாஹ் சொல்றான். தக்வா உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாய் வந்து விட்டால் அடுத்ததாக உங்களுடைய உள்ளத்திற்குள்ளால் நீங்க போட வேண்டிய விஷயம் என்னன்னா, பிறரை மன்னிக்க பழக வேண்டும். இது முதலாவது. பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடக்கூடிய வழியில் முதலாவது மன்னிப்பு. அநேக அமல்கள் இருக்கின்றன. ஹஜ்ஜில் தொடங்கி உது, தொழுகை, அனாதைகளை ஆதரித்தல், இப்படி அநேகமாக சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக இலகுவாக்கி தந்த ஒரு வழி என்ன அப்படின்னா, நம்முடைய சபர், நம்ம பொறுமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திற்கும் நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பு கட்டாயமாக இருக்கு. அல்லாஹ் இதை அநேக இடங்களில் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய சபர்களுக்கு உங்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை கொடுப்பான் என்றெல்லாம் திருமறை பேசுகிறது. எந்த அளவிற்கு பொறுமை, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது. எந்த அளவிற்கு பொறுமையாக இருந்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொல்றார்கள், ஹத்தா ஷௌகத்துன் யுஷாகிஹா, உங்களை ஒரு முள் குத்துகிறது அல்லவா, அந்த முள் குத்துகிற வழியை நீங்கள் சகித்து கொண்டால் அல்லாஹ் அதற்காக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெறுமனே அற்ப காரணங்களுக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவன். இந்த மாதம் புனித ரமலானுடைய மாதம், பரக்கத்தான மாதம். நோன்பு மிக முக்கியமான பாவங்களை கறுக்கக்கூடிய ஒரு கருவி. பாவங்களை அழிப்பதில் நோன்பை போல் வேற எந்த அமல்களையும் நம்மால் சொல்ல முடியாது. பெருமானார் இப்படி சொன்னார்கள், மன்சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், யார் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைப்பாரோ, அந்த ஒரு நாள் என்பது ரமலானாக பெருமானார் சொல்லவில்லை, ஆசுரா என்று பெருமானார் சொல்லவில்லை, இல்லை வேற ஏதாவது சிறப்பிற்குரிய நோன்புகள் என்றும் பெருமானார் சொல்லவில்லை. ஏதாவது ஒரு நாள் அவர் நோன்பு வைத்து விட்டால் 70 ஆண்டுகள் அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு திருப்பி விடுவான். பெருமானார் சொன்ன வார்த்தை, 70 ஆண்டுகள் முகத்தை திருப்பி விடுவான் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் அவ்வளவு அழிக்கப்படும். இது நோன்பு ஒரு மிகப்பெரிய கருவி. ஆக வல்லர் ரஹ்மான் நல்ல முறையிலே நோன்பு வைத்த நம்முடைய நோன்புகளை எல்லாம் அங்கீகரிப்பானாக. மீதமுள்ள நோன்புகளை நல்ல முறையிலே வைத்து அதற்கான கபூலியத்தை தேடக்கூடிய மக்களாக உங்களை மன்னை மாக்கி தந்தருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாவ மன்னிப்பு சம்பந்தமான சில தகவல்களை பார்த்தோம். ஏன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை
நாம் பார்க்க வேண்டும். பாவ மன்னிப்பு நமக்கு ஏன் அந்த அளவிற்கு முக்கியம் என்று சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய முதல் தகவல், சொர்க்கத்திற்கான முதல் படியாய் ரஹ்மான் வைத்திருப்பதெல்லாம் பாவ மன்னிப்பு தான். நீங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைய முடியாது என்பது திருமறை கூறுகிற வசனம். இது முதலாவது. இரண்டாவதாய் அல்லாஹ் சொல்ல வருகிற நமக்கான பாடம், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க தொடங்கினால் உங்களுக்கான மழையை நான் வழங்குவேன். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, தொடர்ச்சியான மழையை நான் வழங்குவேன். வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், உங்களுக்கான செல்வங்களையும் உங்களுக்கான குழந்தைகளையும் நான் அதிகப்படுத்தி தருவேன். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டங்களையும் ஆறுகளையும் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வெறுமனே பாவ மன்னிப்பிற்கு என்னென்ன விஷயங்களை தர வேண்டுமோ அல்லாஹ் என்னென்னவோ தருகிறான். மழையை ஏன் தர வேண்டும்? இதுவெல்லாம் நூஹ் நபியின் சமூகத்திற்கு மிக பிரியமானவர். நூஹ் நபியின் சமுதாயம் தோட்டங்களின் மீது பிரியமான சமுதாயம். நூஹ் நபியின் சமுதாயம் தோட்டங்களின் மீது பிரியமான சமுதாயம். அல்லாஹ் நூஹ் நபிக்கே பேசிவிட்டான், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீர்களோ அதை தருகிறேன். பாவ மன்னிப்பு நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழி அல்லாஹ்விடத்தில். இந்த மாதம் நோன்பிற்கான மாதம், இந்த மாதம் குர்ஆனின் மாதம். இந்த நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கருவிகள். இந்த இரண்டையும் நாம் சீர்வர சரியான முறையிலே நாம் அதை பின்பற்ற வேண்டும். அதனோடு கூடவே இந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வழிகளிலே அமல்களை எல்லாம் பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஆக இலகுவான ஆக பெரிய ஒரு சிறப்பை கொண்ட ஒரு அமல் எதுவென்று பார்த்தால் அதுதான் சதகா என்று சொல்லக்கூடிய தர்மங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அஜ்வதுன் நாஸ் என்கிற பெயரை பெற்றார்கள். ஆக சிறந்த கொடையாளர். எந்த அளவிற்கு கொடை இருக்கும் என்று சொன்னால், மின ரீஹில் முர்சலா, ஓடக்கூடிய காற்றை விட மிக வேகமாக அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானார். தர்மங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் நம்மை இப்படி சோதிப்பான். எப்படி? இரண்டு வாக்குறுதிகளை கொடுத்து அதில் ஏதேனும் ஒரு வாக்குறுதியை நம்மை தேர்ந்தெடுக்க சொல்லுவார். திருமறை பேசுகிறது, அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை வைத்து உங்களை பயமுறுத்துகிறான். வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபதுலா, அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் உங்களுக்கு செல்வங்கள் அதிகப்படுத்தி தருவதையும் வைத்து அல்லாஹ் ஆசையூட்டுகிறான். நீங்கள் இந்த இரண்டு வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அது ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் வைத்து கொண்ட சோதனை. அந்த வசனம் பேசுகிறது. பெருமானார் சத்தியமிட்டு சொன்னார்கள், மா நகஸ மாலின் கத்துன் மின் சதகா, சதகாவின் மூலியமாக யாருடைய மாலும் குறைந்து விடாது. ஃபல்யத்தஸத்தகு, அதிகமாக சதகாக்களை செய்யுங்கள். ஆக வல்லர் ரஹ்மான் அதிகமான தர்மங்களை செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பள்ளியின் கஞ்சி வசூலாக ரூபாய் 6000 வசூலிக்கப்படுகிறது. விருப்பமுள்ள சகோதரர்கள் தங்களுடைய பணங்களை செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நோன்பாளிகளின் துஆ அல்லாஹ்விடத்திலே தனி அங்கீகாரம் பெற்றது. உலக மக்களுக்காகவும் உலக முஸ்லிம்களுக்காகவும் நமக்காகவும் நீங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள். உங்களுடைய பாவ மன்னிப்புகளை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல மலையை இந்த சமூகத்துக்கு தந்தருள் புரிவானாக. இங்கே உள்ள அனைத்து மக்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து தந்தருள் புரிவானாக. நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.